வணக்கம். மகர ராசி இருக்கிறதே பார்த்திங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்க தான் எப்பவுமே வேலை 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 அப்படிங்கிற ஒரே சிந்தனையோடு இருக்கிறவங்க மகர ராசிக்காரங்க. தன்னுடைய சிந்தனை ஃபுல்லாக வேலை செய்கிறது, வேலை வாங்கிறது, இதே அமைப்பில் தாங்க இருப்பாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா சிறந்த வேலைக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சிறந்த வேலையாட்களை கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க. இவங்ககிட்ட இருக்கிற அமைக்கக்கூடிய வேலையாட்கள் பார்த்திங்கன்னா தனக்காக உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அமைப்பில் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருங்க. இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சின்சியாரிட்டியான பர்சனாக இருப்பாங்க. சின்சியாரிட்டினா இவங்களை விட்டு ஆளே கிடையாதுங்க. சின்சியாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு, அந்த நேமே இவங்களால தான் பிரபலமானது. அந்தளவுக்கு பெயர் போனக்கூடிய அந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா நேர்மைக்கும் நியாயத்துக்கும் பெயர் போனவங்க தான் அந்த மகர ராசிக்காரங்க. தன்னுடைய சிந்தனை ஃபுல்லாக வேலை அமைப்பு, தொழில் அமைப்பு, இதிலேயே 100% இயற்கையாக அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இருக்குங்க. இங்கே இந்த மாத டிசம்பர் மாத கிரகநிலை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும் 3ஆம் இடத்துல ராகுவும் ராசியிலேயே சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்துல சூரியன் புதன் 12ஆம் இடத்துல சூரியன், இந்த அமைப்பெல்லாம் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் அமைப்பும் வேலைக்கு உண்டான முதலீடுகளும் மிகவும் சிறப்பாக அமைப்புடைய அமைப்பு நல்ல விதமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் தாங்க நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு மிகவும் சிறப்பான மாதம் இந்த மாதம். ஏன்னா கிரகநிலை அமைப்பு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக அமையுது. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண முதலீடு செய்யக்கூடிய வீடாகட்டும் முதலீடாகட்டும் உங்களுக்கு நிலைத்தன்மை பெற்றதாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மிகவும் சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹவுசிங் லோன் போட்டு தாராளமாக வீடு கட்டலாங்க. அந்த வீடு நிலைத்தன்மையாகவும் இருக்குங்க. அப்புறம் அண்ணன் தம்பியோடு இருந்த சுணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் தாங்க இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே இந்த செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டம். அதனால் பார்த்திங்கன்னா அண்ணன் கூட பிரச்சனை, தம்பி கூட பிரச்சனை, இது எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில் பூர்வீக ஸ்தானமான 9ஆம் இடம் மிகவும் வலுவாகுதுங்க. அப்போது இதனால் வரை இருந்து வந்த பூர்வீக சொத்து பிரச்சனை தாராளமாக நிவர்த்தி ஆக போகுது. தாத்தா பாட்டி சொத்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இருந்து வந்த உங்களுடைய அமைப்பில் இருந்து வந்த வீடு, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் இப்போ இருக்கிற இடத்துக்கு முதலீடு செய்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம். முதலீடு மாற்றங்கள் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில்ங்க தோட்டம் துறவுலாம் வாங்குறது இந்த காலகட்டத்தில் தாங்க. இந்த கிரகநிலை அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்திலே சனி தன்னுடைய ஆட்சி வீட்டில் உட்காரும்போது தனஸ்தானம் மிகவும் வலுவாகுதுங்க. தன்னுடைய ஆதிபத்தியத்தை மிகவும் தெளிவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்லாம் உங்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தாங்க. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்கிறீங்க, உங்களுக்கு சில இடர்பாடுகள் வருது. அது இந்த மாதிரி சூழ்நிலையில் சனி 8ஆம் இடத்தை பார்க்குறது தவறு. அப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநில வேலைகளில் இருந்து வந்த சுணக்கங்கள் கண்டினியூ ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான். அப்போது இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் சில உடல் உபாதைகளை உங்களுக்கு தூக்கமின்மை மெயினாக சரியாக தூக்கமே வரமாட்டேங்குதுன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கும்போது தூக்கம் தொந்தரவு இருக்க தான் செய்யுங்க. 6ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கும்போது தூக்கம் தொந்தரவு கொடுக்க தான் செய்யும். நிம்மதியான தூக்கம் இருக்காது சார், படுத்த தூக்கமே வரமாட்டேங்குது சார். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான். இது எல்லாமே டோட்டலாக அப்படியே மாறப்போகுது. இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றங்கள் நல்ல விதமாக அமையுங்க. அதனால் பார்த்திங்கன்னா கட்டாயம் நல்ல மாற்றங்களையும் தொழிலுக்கு உண்டான அமைப்புகளும் மிகவும் சிறப்பாக இருக்கிறனால இங்கே தாராளமாக தொழிலில் முதலீடு செஞ்சு நல்ல விதமாக லாபங்களையும் பொருளாதார மேம்பாடும் கட்டாயம் அடையக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மாதம் தான் இந்த மாதம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல வேலை, உள்ளூரில் வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புங்க. வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு தான் உங்களுக்கு வந்து சில சங்கடங்களை கொடுத்தாலும், உள்ளூர்லேயே வேலை செய்கிற சார் எனக்கு எப்படி இருக்குதுன்னா, தாராளமாக நல்ல விதமாக உங்களுக்கு வந்து நல்ல வேலையும், இருக்கிற வேலையை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும், இருக்கிற வேலையில் வந்து ப்ரமோஷன் இது மாதிரி அமைப்பு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண அமைப்பு, திருமணம் தாராளமாக கைகூடி வரக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கும்போது தாராளமாக நல்ல விதமாக திருமணத்தை அமைச்சு கொடுப்பாருங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. திருமணம், காதல் திருமணம், பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அனைத்தும் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். குழந்தைகள் அமைப்பும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தானுங்க. குழந்தைகளுக்கு வேண்டிய மருத்துவம் பார்க்குறது, மருத்துவம் வந்து எந்த முறையை தேர்ந்தெடுக்கிறது, கன்ஃபியூஸாக இருக்குது சார். எல்லாமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக வாழ்க்கையில் நல்ல முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் தாராளமாக உங்களுக்கு வந்து நோய் தொந்தரவுகள் இருந்தாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும். அது வந்து ஒரு கட்டுப்பாடான அமைப்பாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோய் தொந்தரவுகளுக்கு வேண்டி நீங்கள் பயந்துக்கணுங்கிற அமைப்பு இல்லை. ஏன்னா தூக்க பிரச்சனை மட்டும் கட்டாயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது தூக்கம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதனுடைய பயிற்சிக்கு அப்புறம் அதுவும் ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்பு தானுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து அதி உன்னதமான அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இருந்தாலும் பெருசாக முதலீடு செய்கிற சார், வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்க வேண்டியிருக்கு, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கீழ்கண்ட நம்பருக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பண முதலீடு செய்து நல்ல விதமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.